எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு இப்போ இவங்கள தவிர நல்ல ஆட்சி கொடுக்கணும் அவ்வளவுதான். அதான் வேற எந்த தலை இப்போதைக்கு இந்த தலைவர் வந்தா நல்லா இருக்கும், மாற்றம் என்ன எந்த தலைவர்? என்னுடைய கணிப்பு நான் யோசிச்சவர்களும் பாத்தீங்கன்னா என்னுடைய கொள்கைக்கும் நான் யோசிக்கிறவர்களும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சீமான் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன காரணம் சீமான்? சீமான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இங்க வரக்கூடிய வட இந்தியர்கள் இருக்காங்கல்ல அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. இது வந்து இன்னொரு பாலஸ்தீனம் ஆயிடும். தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாலஸ்தீனம் ஆயிடும். தமிழர்களுக்கு வேலை இல்லாம போயிடும். வேலை இல்லாம போயிடும். அவங்க இப்பவே வந்து தமிழர்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இது வந்து இன்னொரு பாலஸ்தீனம் ஆயிடும் தமிழ்நாடு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்கள முதல் கட்டுப்படுத்தணும். யாரு வட இந்தியர்கள் இங்க வர்றதை கட்டுப்படுத்தணும். அவங்க வந்துட்டா கூட ஓட்டு உரிமை எல்லாம் கொடுக்கலாம் கூடாது. வந்தியா நீ வந்து தொழில் பண்ணியா போனியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்துட்டு இங்கேயே வந்து குடியுரிமை இங்கேயே அவங்களுக்கு ஓட்டு உரிமை எல்லாம் கொடுத்தோம்னா பாஜக உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. இந்த அது SIR வரைக்கும் எப்படி கூடாது. பாக்குறீங்க? எஸ்ஐஆர் தேவையில்லாதுங்க. அது சும்மா அது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்து அது வந்து ஒரு வெத்து வேட்டது எஸ்ஐஆர். அப்புறம் இதுக்கு ஆதார் தேவையில்லையே, கீழ்ச்சி போட்டுடலாமா சொல்லுங்க? ஆதார் தேவையில்லை. எல்லாரும் கொளுத்தி போட்டு எஸ்ஐஆர் வச்சுக்கலாமே. இவங்க ஒவ்வொரு ஆட்சிக்கு ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. இது வந்து அவங்க வர்றதுக்கான ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எஸ்ஐஆர் வந்து தேவையில்லாதது. தேவையில்லாம மக்களை வந்து தான் அலங்கரிக்கிறாங்க. மக்களுக்கு வந்து அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மக்களை தேவையில்லாம அலங்கரிச்சிட்டு இருக்காங்க.